ஹலோ காய்ஸ், இந்த வார சண்டேயில் என்ன ரெசிபி பண்ணுறதுன்னு யோசிச்சுட்ருக்கீங்களா? உங்கள் யோசனை விடுங்க. இந்த ரெசிபியை ட்ரை பண்ணி பாருங்கள், வேறு லெவலாக இருக்கும். இந்த ரெசிபி பார்த்திங்கன்னா முழுக்க பேச்சுலர்ஸ்க்காக தான். ஸோ நீங்கள் ஒரு பேச்சுலராக இருந்தீங்கன்னா கண்டிப்பாக இந்த வீடியோவை சேவ் பண்ணிவிட்டு ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள். ஸோ ஏன் சொல்கிறேன்னா, இதில் நம்ம யூஸ் பண்ணியிருக்க இன்க்ரீடியன்ட்ஸ் பார்த்திங்கன்னா ரொம்பவே கம்மியான இன்க்ரீடியன்ஸில் ஈஸியாக சீக்கிரமாக எப்படி ஒரு டேஸ்ட்டான ரெசிபி பண்ணுறதுன்னு தான் பார்க்க போகிறோம். ஸோ அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு வீடியோ பாருங்கள். ஸோ இப்போ வாங்க எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம். ஸோ இதுக்கு பார்த்திங்கன்னா நான் ஒரு கடாய் வச்சுருக்கேன். கடாய் நல்லா சூடானதும் இதில் பார்த்திங்கன்னா தேவையான அளவு கடலை எண்ணெய் சேர்த்துருக்கேன். ஸோ நீங்கள் நல்லெண்ணெய் கூட யூஸ் பண்ணிக்கலாம், பட் கடலை எண்ணெய் கொஞ்சம் டேஸ்ட் நல்லாயிருக்கும். இப்போ எண்ணெய் நல்லா சூடானதும் இதில் பார்த்திங்கன்னா 2 சின்ன துண்டு பட்டை, 3 கிராம்பு, ஒரே ஒரு ஏலக்காய், இது 3ஐயும் சேர்த்துருங்க. இது எல்லாமே நல்லா பொரிஞ்சு வந்ததும் நம்ம ஒரு பெரிய சைஸ் ஆனியனை நான் கட் பண்ணி வச்சுருக்கேன் நீள்வாக்கில். இதையும் இது கூட சேர்த்துடலாம். வெங்காயம் நல்லா கோல்டன் ப்ரௌன் வர வரைக்கும் வதக்கி வச்சுருங்க. நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி இதில் நம்ம யூஸ் பண்ணுற இன்க்ரீடியன்ட்ஸ் ரொம்ப கம்மி, பட் டேஸ்ட்டு பார்த்திங்கன்னா சூப்பராக இருக்கும். உங்களுக்கு டைமும் ரொம்பவே சேவ் ஆகும். நீங்கள் கிச்சன் பக்கத்துலேயே எங்கேயும் நிற்கணுன்ற அவசியமும் இல்லை. வெங்காயம் நல்லா வதங்கி கோல்டன் ப்ரௌன் வரட்டும். ஸோ இப்போ பார்த்திங்கன்னா இதில் நான் காரத்துக்காக ஒரே ஒரு பச்சை மிளகாய் சின்னதாக கட் பண்ணி சேர்த்துருக்கேன். இது கூடவே கொஞ்சம் ட்ரை சில்லி சேர்த்துருக்கேன். நீங்கள் இதில் காரம் உங்களுக்கு கம்மியாக இருக்கணும்னு நினச்சிங்கன்னா இதில் ஏதாவது ஒரு சில்லி மட்டும் அதில் இருக்க விதைகளெல்லாம் நீக்கிட்டு வெறும் தோலை மட்டும் அதில் சேர்த்துருங்க. ஸோ இப்போ பார்த்திங்கன்னா வெங்காயம் நல்லா கோல்டன் ப்ரௌனாக வந்துருச்சு. ஸோ இப்போ பார்த்திங்கன்னா நம்ம இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு நான் வீட்லேயே அரைச்சி வச்சுருக்கேன். ஸோ இதை கொஞ்சம் லிக்விட் கன்சிஸ்டன்சிக்கு நான் ஆட் பண்ணிக்கிறேன். இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்ததும் இந்த பச்சை வாசனை எல்லாம் போகிற வரைக்கும் அதை நல்லா வதக்கிடலாம். கண்டிப்பாக இந்த ஒரு ரெசிபியை நீங்கள் செஞ்சு கொடுத்து பாருங்கள். உங்கள் வீட்டில் இருக்க எல்லோரும் கண்டிப்பாக உங்களை பாராட்டுவாங்க. ஸோ இப்போ இஞ்சி பூண்டோட பச்சை வாசனை எல்லாம் போயிடுச்சு. இந்த டைமில் நான் ஆல்ரெடி வாஷ் பண்ணி வச்சுருக்க 1/2 kg சிக்கன் சேர்த்துக்கிறேன். நான் இதில் பண்ணியிருக்க அளவுகள் எல்லாமே பார்த்திங்கன்னா 1/2 கிலோ சிக்கனுக்கு தேவையானதாக பண்ணியிருக்கேன். இப்போ இந்த சிக்கன் நல்லா இதோட நல்லா மிக்ஸ் ஆகிற மாதிரி பரட்டிடலாம். இது நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு 5 நிமிஷத்துக்கு அப்படியே விட்டுடலாம். இப்போ இதை நான் ஒரு மூடி போட்டு ஒரு 5 மினிட்ஸ் அப்படியே வேக விடுறேன். இந்த டைமில் பார்த்திங்கன்னா அந்த எசன்ஸ் எல்லாம் நல்லா எண்ணெயோடு மிக்ஸ் ஆகி எண்ணெய் ஓரளவுக்கு பிரிஞ்சு வரும். இப்போ நான் இதுக்கு தேவையான அளவு கல் உப்பு சேர்த்துக்கிறேன். இது கூடவே பார்த்திங்கன்னா 1 டீஸ்பூன் அளவு சீரகத்தூள் ஆட் பண்ணுறேன். உங்களுக்கு கலர் நல்லா ஒரு ப்ரௌன் கலர், ரெட் கலர் அந்த மாதிரி
கலர் நிறையா கிடைக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா சீரகத்தூள் வந்துட்டு 2 ஸ்பூனாக ஆட் பண்ணிக்கோங்க. நான் வந்து 1 ஸ்பூன் மட்டும்தான் ஆட் பண்ணியிருக்கேன். இப்போ இது கூட பார்த்திங்கன்னா தேவையான அளவு வந்து மிளகுத்தூள் சேர்த்துக்கிறேன். இது வீட்டில் அரைச்சது அப்படின்னால காரம் கொஞ்சம் அதிகமாகவே இருக்கும், அதனால் நான் கம்மியாகவே சேர்த்துக்கிறேன். நீங்கள் கடையில் வாங்கினது அப்படின்னா அதிகமாகவே சேர்த்துக்கோங்க. ஏன்னா கடையில் வாங்குறதுன்னா அந்தளவுக்கு காரம் இருக்காது. நான் இதில் சேர்த்துக்க இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, சீரகத்தூள், மிளகு எல்லாமே நானே வீட்டிலே ரெடி பண்ணது தான். எதுவுமே கடையில் வாங்கின ஐட்டம் யூஸ் பண்ணல. ஸோ இப்போ இது எல்லாமே ஒன்றுக்கு ஒன்று மிக்ஸ் ஆகிற மாதிரி நல்லா வந்து பரட்டி விட்டுறலாம். இவ்வளோதாங்க நமக்கு இதில் ஆட் பண்ணியிருக்க இன்க்ரீடியன்ட்ஸ். ஸோ இதுக்கப்புறம் நம்ம எதுவுமே ஆட் பண்ண போகிறதில்ல. இது அப்படியே ஒரு 10 நிமிஷத்துக்கு வந்து மூடி வச்சுருங்க, மூடி போட்டு. ஸோ அப்போ தான் அதில் இருக்க எண்ணெய் பிரிஞ்சு வந்து நல்ல எசன்ஸ் வந்து இறங்கி டேஸ்ட் வந்து நல்லாயிருக்கும். இப்போ பார்த்தீங்கன்னா கரெக்டாக ஒரு 10 நிமிஷம் கழிச்சு நான் ஓப்பன் பண்ணுறேன். ஸோ நம்ம ஃபஸ்ட்டு பரட்டும் போது இதில் எதுவுமே இல்லை. இதில் பார்த்தோன்னா இப்போ அந்த எண்ணெய் பிரிஞ்சு எசன்ஸ் இறங்கி இப்போ ஒரு கிரேவி கன்சிஸ்டன்சிக்கு லைட்டாக வந்துடுச்சு. ஸோ இப்போ இது எல்லாத்தையும் நல்லா ஒன் டைம் ஈவனாக மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு இதில் வந்து தேவையான அளவு நம்ம தண்ணி சேர்க்க போகிறோம். தண்ணி பார்த்திங்கன்னா கரெக்டாக வந்து 2 டம்ளர் அளவு நான் சேர்த்துருக்கேன். அந்த சிக்கன் வந்து நல்லா முங்குற அளவு தண்ணி ஆட் பண்ணால் மட்டும் போதும், கரெக்டாக இருக்கும் இந்த தண்ணியே. ஸோ அப்போ தான் சிக்கன் நல்லா வெந்து வரதுக்கும் நம்ம கன்சிஸ்டன்சியும் கரெக்டாக வரும். ஸோ அவ்வளோதாங்க. இப்போ அப்படியே இதை ஒரு மூடி போட்டு ஒரு 1/2 அன் ஹவர் வந்துட்டு கொதிக்க விட்டிங்க அப்படின்னா சூப்பரான கடாய் பெப்பர் சிக்கன் கிரேவி வந்து ரெடி ஆயிரும். ஸோ இந்த மாதிரி சிம்பிளான இன்க்ரீடியன்ஸ் வச்சு யூஸ் பண்ணிக்கோங்க. உங்கள் டைமுமே பார்த்திங்கன்னா ரொம்ப சேவ் ஆகும். நீங்கள் அதிக நேரம் கிச்சனில் ஸ்பெண்ட் பண்ணணுன்ற அவசியமே இருக்காது. கரெக்டாக இதை பார்த்திங்கன்னா ஒரு 1/2 அன் ஹவருக்கு அப்புறம் பார்க்கலாம் எப்படி வந்திருக்குன்னு. ஸோ சூப்பரான பெப்பர் நமக்கு ரெடி ஆகிடுச்சு. இது கூட பார்த்திங்கன்னா நீங்கள் ஒரு ரச சாதம் இது மாதிரி வச்சு சாப்பிடும்போது டேஸ்ட் வந்து வேறு லெவலாக ரொம்பவே பக்காவாக இருக்கும். ஸோ இந்த மாதிரி இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோக்கு மறக்காமல் நம்மளோட சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ட்ரை பண்ணி பார்த்துட்டு டேஸ்ட் எப்படி இருக்குன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். தேங்க்யூ.